என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். உங்க குடும்ப மானம், மரியாதை, கௌரவம் எதுக்கும் எந்த இழுக்கும் வராம நான் பாத்துப்பேன். ஸ்வாதி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நான் சொன்னா கேப்பா. உங்க சொல்ல மீறாம நடந்துப்போம் அத்தை. லக்ஷ்மி, உன் அடக்கம், ஒழுக்கம், பண்பு இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன விட என் பையனையும் என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்குவ. அத்தை, வேற என்ன பிரச்சனை அத்தை? ஸ்வாதி ஏதாவது தப்பு பண்ணாளா? அவ சின்ன பொண்ணு, அதுவும் வாயு வயிறுமா இருக்கா. இத பார் லக்ஷ்மி, அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. இனிமே உருவாக கூடாதுன்னு தான் சொல்றேன். எனக்கு புரியல அத்தை. எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க அத்தை. உன் வாழ்க்கையில நீ குழந்தைய பெத்துக்க கூடாது. அதாவது கர்ப்பப்பைய உன் உடம்புல இருந்து எடுத்துடணும். என்ன சொல்றீங்க? பொண்ணுங்களுக்கு அடையாளமே கர்ப்பப்பை தான். அத போய் அழிக்க சொல்றீங்க? யார் சொன்னா? பொண்ணுங்களை அடிமைப்படுத்துறதுக்கும் அடிமையாகிறதுக்கும் முக்கியமான காரணமே அந்த கர்ப்பப்பை தான். நான் அடிமையாவே இருக்கேன். ஆனா நீங்க சொல்றது எனக்கான மொத்த உலகத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன் லக்ஷ்மி இவ்ளோ ஃபீல் பண்ற? நான் உன்கிட்ட ஒரு சின்ன உதவி தானே கேட்டேன். உன் உயிரை கேட்கலையே. நீங்களும் 2 குழந்தை பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்கிறது எவ்வளவு முக்கியம். இத பாரு லக்ஷ்மி, இந்த சென்டிமெண்ட்டுக்கு இடம் இல்ல. எனக்கு நீ குழந்தை பெத்துக்க கூடாது. உடனே ஆபரேட் பண்ணி கர்ப்பப்பையை எடுக்கணும். என்னால முடியாது அத்தை. அப்ப என்னாலேயே முடியாது. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமா லக்ஷ்மி, நீ ஒத்துக்கலனா நானும் ஒத்துக்க மாட்டேன்.